ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த தடவை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹீரோ வித்தவுட் கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 4 பற்றி தான் நம்ம இந்த தடவை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு அதை பார்த்துட்டு அடுத்து இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஸ்டோரி கொஞ்சம் ஈஸியாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அதை பார்க்க கண்டிப்பாக எபிசோட் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க, நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கடைசியாக நடந்த போட்டியில் ஜெயிச்சதுனால அவனுக்காக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ பயங்கர டயர்டாக போயில உனக்கு வேணா நான் மசாஜ் பண்ணி விடட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லில்லியா வந்துட்டு கேட்டு அவளை செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு லைட்டாக மசாஜ் பண்ணால் சூப்பராக இருக்குன்னு சொல்லவும், நான் அவ்வளோ அட்ராக்டிவாலாம் இல்லை, நான் பார்க்க பையன் மாதிரி தான் இருக்குது, அப்படியே நீ என்னை முன்னாடி பார்த்துட்டே இருக்க அப்படின்னு கேட்கும்போது உங்ககிட்ட இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தப்பாக பேசலாம். அவரோட ஸ்ட்ரென்த் அவளுக்கே தெரில அப்படின்னு சொல்லி லில்லியா சந்தோஷப்பட்டிருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு தப்பாக பிடிச்சிட்டு இருக்கோம். ரெய்னர் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு போய் கட்ஸுகளுக்காக வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கா. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கில் லீடரான நம்ம லிவியோட அப்பா வந்துட்டு வர்றாரு. தோற்று போனதுனால எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் சண்டை போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அறலே எல்லாத்தையுமே வந்துட்டு ஜெயிச்சிட்டா, நாங்கள் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பையனுக்கு இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கா, இவன் கிளாஸ்லெஸ் தானே அப்படின்னு சொல்லி வந்துட்டு பாட்டுருக்காரு. நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு கையை வச்சுட்டு நீங்கள் இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கிறது தப்பு. உங்கள் பொண்ணு அவ்வளோ டேலண்ட் இல்லைனாலும் இந்த கில்டை வந்துட்டு ரிவைவ் பண்ணுறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. பட் நீங்கள் அவளே தப்பாக பேசுகிறீங்க. ஸோ நீங்களோட ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நீ எனக்கே அட்வைஸ் பண்ணுறியாடா, வாயை மூடு அப்படின்னு சொல்லி வந்துட்டு சட்டையை பிடிக்கிறாரு. ஸோ நான் கிளாஸ்லெஸ்ல என்னை பார்த்து உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிடான். ஸோ உங்கள் அப்பாவுக்கு நீ கொஞ்சம் சொல்லி புரியவே அப்படின்னு நம்ம ஹீரோவுமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம எல்லாரும் ஏன் டஞ்சனுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இல்லையா வந்துட்டு கேட்குறா. அது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், டஞ்சனை பற்றி பார்த்தீங்கன்னா லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அங்கே போனால் என்னோடய ஸ்கில்ஸை நான் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம். நிறைய பெரிய பெரிய ஃபைட்டர்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளுக்கு அப்புறம் போட்டிக்கு சைன் போடு அப்படின்னு சொல்லும்போது அது மேரேஜ் சர்டிஃபிகேட் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லையா வந்துட்டு ஏமாற்றிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட சண்டை போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பிளாக் பெல்ட் எடுக்கவங்க இந்த கில் மாஸ்டர் வந்துட்டு பார்த்துட்டு, ஓ டஞ்சனுக்கு போகிறீங்களா, உங்களுக்கு அங்கே வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அடுத்த நாள் காலையிலேயுமே ஆகுது. நம்ம லில்லியா காலைல நம்ம ஹீரோவை செட்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறா. பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை அசால்ட்டாக கண்டுபிடிச்சி இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி தலையை பிடிச்சி அமுத்தி வச்சு அந்த லில்லியாவை பார்த்தீங்கன்னா கட்டல்லே கட்டி போட்டுட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிடுறான். ரெய்னர் ரூமுக்கு போய் அவன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா ரெய்னர் அப்பா நான் உங்களை மாதிரி கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் புலம்பிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அவள் தலையை தடவி கொடுக்கணும், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி அவள் தூக்கத்தில் புலம்பிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கில் மாஸ்டர் அவங்க பொண்ணை போய் வந்துட்டு பார்த்துருக்காரு. ஸோ இப்போ டஞ்சனுக்கு போக வேண்டிய இடத்துக்குமே வந்துட்டு அவங்க வந்துடுறாங்க. ஸோ நான் டேரெக்டாக உங்களோட 14th ஃப்ளோர் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை நீ ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் ஆரம்பிக்கணும், உன்னோட டேரெக்டான 14th ஃப்ளோர் நீ வரணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஷார்ட் ரூட் தெரியும், பட் நம்ம ஏன் ஸ்டார்டிங்லேயே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிலி வந்துட்டு கேட்குறா. ஸோ கண்டிப்பாக நீ நானும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெய்னரை தனியாக விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பேசுகிறாங்க. பட் நம்ம ஹீரோ ரெய்னர் நீ எங்கள் கூட வந்து உனக்கு இது கொஞ்சம் ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரெய்னரும் அவங்களும் 3 பேர் சேர்ந்து அந்த டஞ்சனுக்குள்ளே போகிறாங்க. ஸ்டார்டிங்கில் சிம்பிளான மாஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு வருது, அது அசால்ட்டாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஹீரோ தலையை வெட்டுறான். பட் அது இன்னும் சாகாமல் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு. என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்கும். டஞ்சனோட மேஜிக் மூலியமாக அது இப்படி தான் கொஞ்ச நேரத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ நீ அதோட காலை வெட்டிடு அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஹீரோ காலை வெட்டிடுறான். அப்போ இந்த இடம் ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஹீரோட என்னோட பேசிட்டு இருக்கும்போது அப்பா சண்டை போட்டு செம்ம டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சண்டையே போடல, உன்னோட ஸ்கில் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், நான் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பாட்ஸ்மேன் தான் அப்படின்னு சொல்லுவோம். என்னோட ஸ்கில்லை நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது அது எங்கள் அம்மாவோட ஸ்கில் மாதிரியே தான் இருக்கும், கண்டிப்பாக நான் உனக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது தன் பயங்கரமாக அடிபட்டு வந்துட்டுருக்கான். என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ள பயங்கரமாக அடிபட்டுருக்காங்க, நான் அவங்கள காப்பாற்றுக்காக தான் வெளில வந்தேன், நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள வந்துட்டு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ரெய்னர் பார்க்கவும், ஆமாம் என்னதான் இருந்தாலும் இது கொஞ்சம் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களை காப்பாற்றினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த பையன் பார்த்தீங்கன்னா காசு கொடுக்குறேன், எவ்வளோ காசு வேணால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ நம்ம லில்லியும் வந்துட்டு ஈஸியாக ஒத்துக்கிற மாதிரி தெரியுது. காசை பார்த்தீங்கன்னா அந்த பையன் எடுத்து நீட்டும். ரொம்ப தேங்க்ஸ் வா நம்ம இப்போ உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு கூப்பிட்றான். இது ஒரிஜினலான்னு சொல்லி பார்த்து நம்ம லில்லியும் வந்துட்டு ஆமான்னு சொல்கிறா. இருந்தாலும் இவனுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு, இவன் எப்படி நகர்ந்து வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல, இவனுக்கு போய் உதவி செய்யலாம். இந்த பிளட்லாம் ஃபேக் மாதிரி தான் தெரியுது, பட் ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் கிடைச்சா ஈஸி தான் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஹீரோவும் அங்கே போகிறான். உள்ளே போய் பார்த்தா தர ஃபுல்லாக ஃபேக் பிளட்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும். உள்ள உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அங்கே நிறையா சில்லற காயின்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம லில்லி எடுக்கவும் ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகுது.
ஸோ நீங்கலாம் கண்டிப்பா கடைசி ஃப்ளோருக்கு போறீங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த பையனுமே பார்த்தீங்கன்னா கடைசி ஃப்ளோருக்கு வந்துடுறான். இத அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி வந்து அந்த பையன் செம்ம டென்ஷன்ல இருக்கான். டஞ்சனுடைய கடைசி ஃப்ளோரில வந்துட்டோன்னா, அது தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா, இங்க ஸ்குவாட் கார்டு இருப்பாரு. ஸோ, அவர சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல போர்ட்டலுமே வந்துட்டு ஓப்பன் ஆகுது. அதுலேருந்து யார் வரப்போறா, என்ன வரப்போறான்னு சொல்லி பார்த்தா, ஸ்குவாட் கார்டு வந்துட்டு வந்துடுறாப்புல. அவர் பயங்கர பவரா இருக்காரு அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. அசால்ட்டா ஸ்ட்ரைக் பண்ணி அந்த பையனோட முடியெல்லாம் வந்துட்டு வெட்டி விட்டுர்றாரு. ஸோ, நீங்க பின்னாடியே நில்லுங்க, நான் இவர பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஹீரோ சண்டை போடுறான். பட் அவனுக்கு இருக்க கட் ஸ்கில்ஸ் வந்துட்டு அவன ஈஸியா கொஞ்சம் காப்பாத்துது. ஸோ, இவர் கண்டிப்பா டஃப்பான ஆப்போனன்ட்டா இருப்பாரு. என்னோட ஸ்கில்ல நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு இவர் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அசால்ட்டா அவர் கூட வந்துட்டு போய் சண்டை போட்டுருக்கான். ப்ளீச் அனிமேல வர ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர் மாரியே பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவோம். இந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அம்மா ஆல்ரெடி அவனுக்கு பிராக்டிஸ் பண்ணி சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஸோ, அந்த அட்டாக் இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றதுனால, நம்ம ஹீரோவால இந்த அட்டாக்லேருந்து ஈஸியா சமாளிக்க முடியும். ஸோ, உங்களுக்கு தாம்மா நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இந்த இடத்துல அந்த அட்டாக்லாம் ஈஸியா தப்பிச்சு, அவன பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா அட்டாக் பண்ணி அவர தோற்கடிக்கவும் செய்றான். ஸோ, இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. ஸ்குவாட் கார்டே நீ தோற்கடிச்சிட்டனா கண்டிப்பா பவர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனுமே வந்துட்டு சொல்லிருக்கான். ஆக்சுவலா எங்க அம்மா தான் ஒரிஜினல் ஸ்குவாட் கார்ட். ஸோ, அவங்ககிட்டருந்து நான் வந்ததுனால எனக்கு அவங்க ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஹீரோவுமே வந்துட்டு சொல்றான். ஸ்குவாட் கார்டுக்கு பொறந்திருக்க. பட் நீ ஒரு கிளாஸ்லெஸ்ஸா அப்படின்னு சொல்லி ரெய்னர் கேட்கவும், உன் அளவுக்கு நான் ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஹீரோ அவன டீஸ் பண்றான். இதென்ன இன்னும் போர்ட்டல் திறக்குது இன்னும் எனிமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல இது வெளிய போறதுக்கான வழி. டேய் நீயும் வாடா என் கூட அப்படின்னு சொல்லின்ற மாரி ரெய்னர் அவன் வழிக்கு கூட்டு போயிறான். கார்ல லில்லியோட அப்பா பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது, 3 பசங்க சேர்ந்து அவன எப்படியோ நம்ம டஞ்சனோட கடைசி லெவலுக்கு தள்ளி விட்டோம். அவனுடைய பங்கு இப்ப நம்மளுக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாம பார்த்தீங்கன்னா, நம்ம லில்லியோட அப்பாவுமே வந்துட்டு முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப நம்மளோட ஸ்கில் ஆளுங்களுமே வந்துட்டு இந்த இடத்துல போய் மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோனே நம்ம ரெய்னோட அப்பா செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த இடத்துல பிளாக் பிளேடோட கில்டு மெம்பருமே வந்துட்டு வர்றாரு. உன்னுடைய ஆளுங்கள்லாம் உன்னுடைய பொண்ணுங்களும் சேர்ந்து என்ன அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க போல. அவளும் செத்துட்டா. உன்னுடைய கையும் போயிடுச்சு. நீ இனிமே தேவையில்லாத ஒரு பொணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லில்லி அந்த இடத்துக்கு வந்துடுறா. தப்பிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாரு. நீ தானே எங்கள உள்ள தள்ளி விட்டு மாட்டி விட்ட. நான் கண்டிப்பா உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, டஞ்சன்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ்க்குலாம் எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்ல. நீங்க தான் அது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுமே வந்துட்டு சொல்றான். இந்த இடத்துல நீ தப்பிச்சுக்கலாம். பட் நீ மறுபடியும் மாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் பிளேடோட மெம்பர் அவனோட இடத்துக்கு போய் செம்ம டென்ஷன் ஆயிடுறான். ஒரு வழியா எல்லாத்தையும் தோற்கடிச்சிட்டேன். நான் தான் அடுத்து அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, இந்த கிளாஸ்லெஸ் நீ வந்து செம்ம டென்ஷன் ஏத்திட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் அங்க இருக்க ஈவில் ஸ்வாட் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன நீ கையில எடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுது. இந்த இடத்துல இந்த எபிசோடுமே முடியுது. இதுவரைக்கும் வந்துட்டு இந்த எபிசோட்லாம் நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவன் அப்படின்னு சொல்லி காமிக்கல. ஜஸ்ட் அவனோட பேசிக்கான காப்பிங் ஸ்கில்ல தான் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. பட் இந்த இடத்துல ஸ்குவாட் கார்டே வந்துட்டு தோற்கடிச்சு நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவன் அப்படின்றத வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா எபிசோடுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.